ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் கிச்சன் பானு. நாம் உண்ணும் உணவே மருந்து. அந்த வகையில் ஆரோக்கியம் நிறைந்த டேஸ்டான மணத்தக்காளி கீரை கூட்டு எப்படி செய்யலான்னு தாங்க பார்க்க போகிறோம். இந்த மணத்தக்காளி கீரைக்கு நிறைய மருத்துவ குணம் உண்டுங்க. அது வாய்ப்புண், வயிற்றுப்புண் இதெல்லாம் போக்க உதவுங்க. நோய் எதிர்ப்பு சக்தி தருங்க. இது சிறுநீர் பாதை தொற்று இந்த கீரை போக்குங்க. இந்த கீரை மட்டும் இல்லைங்க, இந்த காயும் மருத்துவ குணம் உண்டுங்க. வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஒரு வானலில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கடுகு, ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், பொடியாக கட் பண்ண காஞ்ச மிளகாய் 4 போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். பொடியாக கட் பண்ண ஒரு வெங்காயம் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். வெங்காயம் பொன்னிறமாக ஆயிடுச்சுங்க. இப்போ கீரை நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை போட்டு நல்லா கிளறி விடலாம். கீரையை நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விடலாம். அப்போ தான் அந்த கசப்புத்தன்மை போகும். கீரை நல்லா வதங்கிடணும் எண்ணெயிலேயே. இப்போ வேக வச்சுருக்க பருப்பை இந்த கீரையில் போட்டுக்கலாம். இப்போ இந்த கீரைக்கு தேவையான அளவு உப்பை போட்டுக்கலாங்க. நல்லா கிளறி விட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணுங்க. கீரை எப்போவுமே திறந்து போட்டு தான் கொதிக்க விடணும், மூடி போட்டு கொதிக்க விடக்கூடாது. நல்லா கீரை வேகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடணுங்க. பாருங்கள், கீரை வெந்துடுச்சு. சுவையான மணத்தக்காளி கூட்டு ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.